கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். வேதத்தின் வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வசனத்தை கேட்பது உண்மையானால் நிச்சயமாய் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் என்ன சொல்கிறது? எசேக்கியேல் தீர்க்கனின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் ஆசீர்வாதமாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள், என்ன செய்வோம் என்று மனம் சலித்து போகிற ஒரு சூழ்நிலை, மன கஷ்டத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரை நம்புகிற ஒருவரை கூட அவர் கைவிடுவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின நாட்களில் இருந்ததை விட நான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை நான் கொண்டு வருவேன். இழந்து போனவற்றை குறித்து கவலைப்படாதிருங்கள். கஷ்டத்தின் நாட்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். பாரத்தோடு கூட ஐயோ கடந்த நாட்கள் இப்படி இருந்தேனே, ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று பலவித கேள்வியோடு கூட அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நற்சீர் பொருந்துங்கள், நல்ல நிலைமையில் நீங்கள் வரும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நற்சீர் பொருந்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் மாறும். கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல என்பது நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. நீதிமொழிகள் 28:2 என்ன சொல்லுகிறது? நற்சீர் நீடித்திருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்ல வசனத்தின்படி கர்த்தர் இனி உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மை நிலைத்திருக்கும். இனி கொடுக்க போகிற மேன்மை நிலைத்திருக்கும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலையை இனி ஒருவனும் தடுக்க முடியாது. இனி உங்களுக்காக தேவன் செய்ய போகிற காரியத்தை யாரும் தடுத்துவிட முடியாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் நிற்பது உண்மையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நற்சீர் பொருந்த செய்வேன், நல்ல நிலைமைக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பணிபுரிகிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க போகிறார். இன்னைக்கு மனுஷனால் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்கள் நிலைமை மாறப்போகிறது, சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கட்டாயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும், நிலைமை மாறும். நீங்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உங்கள் நிலையை மாற்றி கொடுப்பார். வேதம் என்ன சொல்கிறது? எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்குரிய நாள் வருகிறது, உங்களுக்குரிய காலம் வருகிறது, உங்களுக்குரிய மேன்மையின் நாட்கள் வருகிறது, உங்கள் குடும்பத்துக்கான உயர்வின் நாட்கள் வருகிறது, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிற நாட்கள் வருகிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் போகிறது, உங்களுக்கு ஒரு நன்மையின் நாட்கள் வரத்தான் போகிறது. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையில் இழப்புகள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாம் தொலைத்து விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று முடிந்து போகவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு ஆரம்பிப்பார். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் குடும்பத்துக்கென்று நான் செய்வேன். இதோ ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கென்று நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசியுங்கள். வேத புஸ்தகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் முந்திர நிலையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஒரு நற்சீர் உண்டாக செய்தார். அந்த மனிதன் யார்? அவர்தான் யோபு. யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டாலும் நான் அதற்காக மனம் சோர்ந்து போவதில்லை. காரணம் என்ன? நீர் எனக்கு கொடுத்ததை எடுத்துக்கொள்ள உமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் என்னிடத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும், என்னை விட்டு எதை நான் இழந்து போனாலும், என்னை விட்டு எது மாறி போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை யோபு பக்தனுக்கு இருந்தபடினாலே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த நற்சீருக்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? யோபு 1:21 சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறது. அதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சாத்தான் வெட்கப்படுவான். தோல்விகளுக்காக, நஷ்டங்களுக்காக, உபத்திரவங்களுக்காக, பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? வடிக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்குக்காக ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவருக்கு விரோதமாய் ஒன்றும் பேசவில்லை. வருத்தப்பட்டு துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினபடியினால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோபுடைய முன்னிலையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் யோபு பக்தன் இரண்டத்தனைய திருப்பிக் கொண்டது போல இன்றைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ இழந்து நிற்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு இரண்டத்தனையாக திரும்ப கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, யோபு செய்த இன்னொரு காரியம் என்ன? யோபு 1:22 சொல்லுகிறது, அவன் தேவனை குறை சொல்லவில்லை. முதலாவது அவன் ஸ்தோத்திரம் சொன்னான். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, யோபு குறை சொல்லவில்லை. ஆண்டவரை, ஏன் இப்படி நடந்தது? நான் உத்தமன் தானே, நான் சன்மார்க்கன், உமக்கு பயந்து நடக்கிறவன் தானே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. ஆண்டவர் இப்படி செய்துவிட்டார் என்று சொல்லவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அடுத்த நிமிஷம் ஆண்டவரை குறை சொல்லி விடுவோம், ஆண்டவரை மறந்து விடுவோம், ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம், வேத வாசிப்பை நிறுத்தி விடுவோம், ஏன் ஆலயத்துக்கு போவதையே நிறுத்தி விடுவோம். இதுதான் நம்முடைய நிலை. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை? அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோம், அதிசயங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோம். சில உபத்திரவங்கள் வந்துவிட்டால் ஆண்டவரை குறை சொல்லுகிறோம். இன்றைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இரண்டாவது, ஆண்டவரை குறை சொல்லாதிருங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நீங்கள் வாழ்க்கையிலே எதை இழந்து போனாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு இரண்டத்தனையாக திரும்ப கொடுக்க முடியும். நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக திரும்ப தருவேன். சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன்னை பரிகாசிக்கிறவர்கள், உன்னை ஏளனம் பேசுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், உன்னை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். கட்டாயமாக உன் நிலை மாறப்போகிறது, குடும்பத்தின் நிலை மாறப்போகிறது. கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். காரணம், சொன்னதை செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன், வாக்கு மாற மாட்டார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். எல்லா இழப்புகளும் மாறும். எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் தேவன் களிப்பாய் மாற்றுவார். சூழ்நிலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் இன்றைக்கு நீ பார்க்கிற எல்லா சூழ்நிலையும் உனக்காக அதை மாறத்தான் போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்சீர் உண்டாக செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற நிலையை மாற்றி ஒரு நல்ல நிலைமையை, நல்ல ஒரு நிலையை கர்த்தர் உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறேன். எதை குறித்து கலங்கி போய் நிற்கிறார்களோ, எதை குறித்து பாரத்தோடு நிற்கிறார்களோ, அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேலை செய்கிற இடத்தில் ஒரு உயர்வை கொடுத்து நல்ல நிலைமையை கொடுப்பீராக. ஆண்டவர், வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நிலைக்கு பிள்ளைகளை திருப்புவீராக. உடைய குடும்பம் திரும்புவதாக. கர்த்தருக்காக நிற்கிற இந்த குடும்பம் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. மருத்துவர் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்ன பலவீனங்கள் இப்போது சுகமாவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல நிலைமை குடும்பங்களுக்கு உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தன் மகனுக்காக ஜெபிக்கிற பெற்றோரை பார்க்கிறேன். அவருடைய துக்க நாட்களை முடிய பண்ணுவீராக. எந்த சூழ்நிலையில் நன்மை வேண்டும் என்று கேட்டு நிற்கிறார்களோ அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. வெளிநாடுகளில் வேலை செய்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளிலிருந்து வீட்டுக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க தவற வேண்டாம். மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.